அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன சாக்லேட் அப்படின்னா, இது மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு சாக்லேட் தான், பவுண்டி பார் தான். வாங்க இந்த பவுண்டி பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு நாம் டெசிகேட்டட் கோகோனட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஷெல்லை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் பீலையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனாக பிளெண்ட் ஆயிரும். இப்போ இதை நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நாம் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்ட இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுனா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு பொரியலுக்கு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3/4 கப் போல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை நாம் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து பவுண்டி பார் ஷேப்புக்கு எடுத்து நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே இதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதை 2 பேட்சாக இன்றைக்கி வச்சுருக்கேன். இதை நாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆனால் தான் நமக்கு சாக்லேட்டில் இதை டிப் பண்ணுறப்ப நமக்கு உடையாமல் இருக்கும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 100 கிராம் போல் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கிங் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு பவுல் வச்சு இந்த குக்கிங் சாக்லேட்டை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட இந்த தேங்காவை எடுத்து இந்த சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற வரைக்கும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் இந்த பட்டர் பேப்பரில் செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பவுண்டி பார் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக நமக்கு அந்த பவுண்டி பார் ஷேப்புக்கே வந்துடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.